அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். முதலாவது முக்கிய செய்தி, 2023ஆம் ஆண்டில் இருதரப்பு பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து இண்டஸ் எக்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தின. இப்போ கேள்வி, இண்டெக்ஸ் எக்ஸ் என்பது எந்த இரண்டு நாடுகளின் இராணுவ பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு? 1 அமெரிக்கா இந்தியா, 2 இந்தியா ரஷ்யா, 3 இந்தியா இலங்கை, 4 பிரேசில் இந்தியா. விடை 1 அமெரிக்கா மற்றும் இந்தியா. Indes X is military defense industrial cooperation between which two countries? A. USA India, B. India Russia, C. India Sri Lanka, D. Brazil and India. Answer is option A, USA and India. அடுத்தது, ஒரு நாட்டின் பணத்தை வேறு ஒரு நாட்டின் பண அளவில் குறிப்பிடுவது அந்நிய செலாவணி மாற்று விகிதம் ஆகும். இப்போ இதிலிருந்து கேள்வி, அந்நிய செலாவணி மாற்று விகிதம் என்பது 1 ஒரு நாட்டின் பணத்தை வேறு ஒரு நாட்டின் பண அளவில் குறிப்பிடுவது அந்நிய செலாவணி மாற்று விகிதம். 2 அந்நிய செலாவணி நிர்ணயம் என்பது ஒவ்வொரு நாட்டின் தேசிய வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட தினசரி நாணய மாற்று வீதமாகும். 3 இரண்டும் சரி. 4 1 தவறு 2 சரி. விடை 3 இரண்டும் சரி. What is foreign exchange rate? A. Exchange rate is the exchange rate of the country's money in terms of another country's money. B. Foreign exchange fixing is the daily currency exchange rate set by the National Bank of each country. C. Both are correct. D. A wrong, B right. Answer is option C. Both are correct. நெக்ஸ்ட் நியூஸு, பிரிட்டனிலிருந்து 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக 100 டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி தனது பெட்டகத்துக்கு மாற்றியிருக்கிறது. கேள்வி, எந்த நாட்டிலிருந்து 100 டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி தனது பெட்டகத்துக்கு மாற்றி இருக்கிறது? 1 அமெரிக்கா, 2 பிரிட்டன், 3 சுவிட்சர்லாந்து, 4 பிரேசில். விடை 2 பிரிட்டன். RBI transferred 100 tons of gold from which country to its vault? A. America, B. Britain, C. Switzerland, D. Brazil. Answer is option B, Britain. Next news, காற்றில் எளிதாக தொற்றக்கூடிய பறவை காய்ச்சல் HSN1 நோய்க்கிருமியிலிருந்து நாடு முழுவதுமாக விடுபட்டதாக பிரிட்டன் அறிவிச்சிருக்காங்க. கேள்வி பார்த்துருவோம். பறவை காய்ச்சல் H5N1 நோய்க்கிருமியிலிருந்து நாடு முழுவதுமாக விடுபட்டதாக எந்த நாடு அறிவிச்சிருக்காங்க? 1 அமெரிக்கா, 2 பிரிட்டன், 3 இந்தியா, 4 பிரேசில். விடை 2 பிரிட்டன். Which country has declared itself as avian influenza H5N1 free? A. அமெரிக்கா, B. பிரிட்டன், C. இந்தியா, D. பிரேசில். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, பிரிட்டன். ஸோ அந்த பறவை காய்ச்சல் வந்துட்டு H5N1. இறுதி முக்கிய செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக CG கர்ஹட்கர் பதவியேற்றார். இப்போ கேள்வி, கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 1 வெங்கட்ராமன், 2 அஜித்குமார் மகந்தி, 3 கோபால் சாரதி, 4 CG கர்ஹட்கர். விடை 4 CG கர்ஹட்கர். Who has been appointed as the new director of Indira Gandhi Center for Atomic Research, Kalpakkam? Atomic Research, Kalpakkathukku. Options: A. Venkatraman, B. Ajit Kumar Mohanty, C. Gopal Sarathi, D. CG Karatkar. Answer is option D, CG Karatkar. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.